சிவகாமியின் சபதம் நாவல் கேட்டுட்டு இருக்கீங்க. சீதா பாரதி உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி ரொம்ப கோவத்துல இருக்கிறாரு. அவரால் அந்த காஞ்சி கோட்டையை தகர்த்துக்கிட்டு உள்ள போக முடியல. காஞ்சி மன்னன் மகேந்திர பல்லவரை எதுவுமே செய்யவும் முடியல. அதனால மக்கள் எல்லாருக்கும் உணவு கொடுக்காம இருந்து அப்படியாவது வெற்றி பெறலாம் அப்படின்னு பாக்குறாரு. அதனால பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னா அவருடைய மக்களும் அவருடைய வீரர்களும் அவருடைய யானைகளும் தான். அதனால உணவு பஞ்சம் கடுமையா ஏற்பட்டுருது. இதுக்காக அவரு பாண்டிய மன்னன் கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பாண்டிய மன்னன் உதவி செய்யறாரா அப்படிங்கறது தான் இப்ப பார்க்க போறோம். பாண்டிய மன்னன் ஏற்கனவே காஞ்சி சக்கரவர்த்தி மகேந்திர பல்லவர் மேல கோவத்துல தான் இருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா பாண்டியனின் தங்கையை மாமல்லனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம மாமல்லர் தான் சிவகாமியோட காதல்ல இருக்கிறாரு இல்லையா? அவரால் பாண்டிய மன்னனின் தங்கையை திருமணம் செஞ்சுக்க முடியல. அந்த கோவத்துல ஏற்கனவே பாண்டிய மன்னன் இருக்கிறதுனால எப்படியாவது காஞ்சி மன்னன் மகேந்திர சக்கரவர்த்தியை பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இருக்கிறாரு. இப்போ அதே ஒரு எண்ணத்தோட வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசியும் இருக்கிறது தெரிஞ்ச உடனே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில அந்த அலைவரிசை ஒத்து போயிடும் இல்லையா? ஆனாலும் இவ்வளோ நாளா முயற்சி செஞ்சு அந்த காஞ்சி கோட்டையை தகர்த்து வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசியால உள்ள போகவே முடியல. அப்ப இவ்வளோ நாள் இவர் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் கோவத்துல ஒரு மாதிரி கடுப்புல தான் பாண்டியன் இருக்கிறாரு. அதனால இப்படி தன்னை பாக்குறதுக்காக புலிகேசி வந்திருக்கிறாரு. அவர் அந்த கொள்ளிடக்கரைக்கு அந்த பக்கத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் இவரு எனக்கு படகுகள்லாம் இல்லை, என்னால அவரை பார்க்க முடியாது, அவரை வேணா என்னை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிட்டாரு. புலிகேசி அதுக்கு மறுமொழி சொல்றாரு. கொள்ளிடத்துக்கு பாலம் கட்டி கடந்து நதியின் தென்கரைக்கு நானே பாண்டியனை சந்திக்கிறேன் அப்படின்னு. பாண்டியனுக்கு அது முதல்ல வேடிக்கையா தெரிஞ்சது. கொள்ளிடம் எவ்வளோ பெரிய ஆறு, அதுக்கு எப்படி பாலம் கட்ட முடியும், இது என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. ஆனா அடுத்த நாள் பாண்டியன் கொள்ளிட நதியை பார்க்கும் பொழுது ஒரு அதிசயமான காட்சியை பார்க்கறாரு. கொள்ளிடத்துக்கு உண்மையாகவே பாலம் போட்டிருந்தாங்க. ஆனா அது சாதாரண பாலம் கிடையாது. நதியில யானைகளை வரிசையா நிறுத்தி வச்சு அந்த யானைகளின் முதுகின் மேல் பலகைகளை கோர்த்து அதிசயமான ஒரு பாலம் அமைச்சிருந்தாங்க. இந்த அபூர்வ காட்சி பாண்டிய மன்னனுக்கு வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி மேல திரும்பவும் ஒரு மரியாதையை உண்டு செஞ்சது. அந்த யானை பாலத்துக்கு வழியா புலிகேசி தன்னுடைய முக்கியமான பரிவாரங்களோட ஆற்றை கடந்து பாண்டியனை சந்திக்கிறாரு. பாண்டியனும் புலிகேசியும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. பல்லவர்களுடைய கோட்டத்தை அடக்கணும் அப்படிங்கறதுல ரெண்டு பேருக்கும் பூரணமான மன ஒற்றுமை இருந்தது. அதனால பல்லவ வம்சத்தை அடியோட ஒழிச்சிடணும் அப்படின்னும் காஞ்சி நகரம் வரைக்கும் பாண்டிய ராஜ்யத்துல சேர்த்திடணும் அப்படின்னும் காஞ்சிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதியை புலிகேசியின் சளுக்க சாம்ராஜ்யத்தோட சேர்த்திடணும் அப்படின்னும் அவங்க ஒரே மனசா முடிவு செஞ்சாங்க. அதே நேரத்துல பாண்டியன் கிட்ட ஒரே ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு புலிகேசி. காஞ்சியை கைப்பற்றக்கூடிய கௌரவத்தை எனக்கே தரணும் அப்படின்னு வற்புறுத்தி கேட்டுக்கிறாரு. அவரும் அதுக்கு சரிங்கிறாரு. இப்போதைக்கு வாதாபி சைன்யத்துக்கு உணவுப் பொருள் மட்டும் கொடுத்து உதவணும் அப்படின்னு புலிகேசி கேட்கிறாரு. பாண்டியனும் அதுக்கு சரி அப்படின்னு சம்மதிக்கிறாரு. அவருடைய சைன்யத்துக்காக சேர்த்து வச்சிருந்த எல்லா உணவுப் பொருளையும் சளுக்க படைக்கு கொடுக்கறதுக்கு பாண்டியன் ஒத்துக்கிறாரு. வாதாபி சக்கரவர்த்தியும் பாண்டிய மன்னனும் கூடிய சீக்கிரத்திலே நல்ல மனமொத்த சிநேகிதர்கள் ஆகிட்டாங்க. கொஞ்ச நாள் புலிகேசி இருக்கக்கூடிய இடத்துக்கு விருந்தாளியா பாண்டியன் வந்திருக்கிறாரு. பாண்டியனுக்கு எல்லா விதமான உதவிகளையும் புலிகேசியும் செய்யறாரு. இந்த மாதிரி நட்பு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு உடன்படிக்கையும் இருந்தது. புலிகேசி காஞ்சி கோட்டை முற்றுகையை இன்னும் தீவிரமா நடத்தணும். காஞ்சி கோட்டை புலிகேசிக்கு பணிற வரைக்கும் வாதாபி சைன்யத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் பாண்டியன் அனுப்பி கொண்டே இருக்கணும். இந்த மாதிரி பாண்டியன் செஞ்சாரு அப்படின்னா அதுக்கு கைமாறா குமரி முனையிலிருந்து தென் பெண்ணை வரைக்கும் இருக்கக்கூடிய பிரதேசத்தின் மகா சக்கரவர்த்தியா பாண்டியனை புலிகேசி அங்கீகாரம் செய்வாரு. இப்படி ரெண்டு பேரும் சம்மதம் சொல்லி இந்த ஒரு உடன்படிக்கையையும் செஞ்சுக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் பேசி முடிச்சுட்டு பாண்டியன் அவருடைய ஊருக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா தன்னோட இருந்த ஆட்களை பார்த்து புலிகேசி சொல்றாரு. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வருங்கிறது எவ்வளவு உண்மை பாத்தீங்களா? அந்த பல்லவ நரி கோட்டைக்குள்ள ஒளிஞ்சுகிட்டதுனால இந்த பூனை பாண்டியனின் தலை ஒரேடியா வீங்கி போயிருக்குது. ஹர்ஷவர்தன சக்கரவர்த்திக்கும் வாதாபி சக்கரவர்த்திக்கும் இணையா பூனை பாண்டியனும் தட்சிண தேச சக்கரவர்த்தியா விளங்கணுமா? ஆசைய பாருங்க, ஆசைய. காஞ்சி கோட்டை மட்டும் தகர்ந்து விழட்டும், அப்புறம் இந்த அற்பனுக்கு தக்க புத்தி புகட்டிட்டு தான் வாதாபிக்கு திரும்புவோம் அப்படிங்கிறாரு. இப்படி புலிகேசி சொல்லி முடிக்கக்கூடிய தருவாயில நிறைய குதிரைகள் வேகமா வரக்கூடிய சத்தம் கேக்குது. அங்க அந்த குதிரையில இருந்த வீரர்களுக்கெல்லாம் மத்தியில வேங்கி நாட்டு தூதன் உடம்பெல்லாம் காயங்களோட கட்டு போட்டு நிக்கிறாரு புலிகேசி முன்னாடி. அவரு புலிகேசியின் தம்பி கிட்ட இருந்து ஒரு ஓலைய கொண்டு வந்திருக்கிறாரு.
அந்த ஓலையில புலிகேசி தம்பி என்ன எழுதியிருக்கிறாரு அப்படிங்கறத அந்த வேங்கி நாட்டு தூதன் வாசிச்சு காட்டுறாரு. நீங்க காஞ்சிக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எந்த செய்தியும் உங்ககிட்ட இருந்து வரல அண்ணா. நான் பல முறை அனுப்பிய ஓலைகளுக்கும் மறுமொழியே இல்ல. ஒருவேளை என்னுடைய ஓலைகள் உங்களுக்கு வந்து சேரலையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்க சொன்ன மாதிரியே நான் மகுடாபிஷேகம் செஞ்சுக்கிட்டேன். ஆனா இன்னுமே தொல்லைகள் தீரவே இல்ல. வேங்கி படைகள் மலை பிரதேசங்கள்ல மறைஞ்சு நின்னு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க காஞ்சியிலையும் நான் வேங்கிலையும் அகப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சமயம் பார்த்து அசலபுரத்தின் மீதும் வாதாபி மேலையும் படையெடுக்க ஹர்ஷவர்தனர் தீர்மானிச்சிருக்கிறதாகவும் வதந்தி வருது. இந்த நிலைமையில நீங்க எனக்கு என்ன கட்டளை இடுறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆவலா காத்துட்டு இருக்கிறேன். படையோட கிளம்பி வா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அந்த வார்த்தைக்கு உடனே கட்டுப்படுவேன். என்னுடைய அன்புக்கு உகந்த தமையனும் தந்தையும் குருவும் அரசனும் உற்ற நண்பனுமாகிய உங்களுடைய வார்த்தையே எனக்கு கடவுள் கட்டளை மாதிரி. என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உங்க சேவையில அர்ப்பணம் செய்ய ஒவ்வொரு நொடியும் காத்துட்டு இருக்கிறேன். இன்னும் ரொம்ப நாள் சந்தேகத்திலையும் குழப்பத்திலையும் என்னை விட்டு வைக்காம இதை செய் அப்படின்னு திட்டவட்டமா கட்டளையிடுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு புலிகேசியின் தம்பி. அதான் அந்த வேங்கி தூதன் கொண்டு வந்து காட்டுறாரு. அந்த ஓலையை படிச்சு முடிச்ச உடனே புலிகேசியின் கண்கள்ல இருந்து அப்படி கண்ணீரா வருது. என்னுடைய அருமை தம்பி விஷ்ணுவர்த்தனா, உன்னை திரும்ப நான் எப்ப பார்க்க போறேன் அப்படின்னு கவலையோட இருக்கிறாரு. இந்த சமயத்துல அவர் மனசுல கவலையும் குழப்பமும் கோபமும் அதிகமா இருக்கு. அதை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி ஒரு மனிதனை கயிறு வச்சு கட்டி கூடாரத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துறாங்க வீரர்கள். இவன் யாரு இவன் யாரு அப்படின்னு கர்ஜிக்கிறாரு புலிகேசி. இவன் காஞ்சி ஒற்றன். நாங்க வரும்போது வழியில இவனை சந்திச்சோம், கட்டி கூட்டிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க அந்த வீரர்கள். ஆஹா, இந்த பாழா போன பல்லவ ராஜ்யத்துல ஒற்றர்களை தவிர வேற யாருமே இல்ல போலையே அப்படிங்கிறாரு புலிகேசி. அப்படி கடுமையான தண்டனைக்கு உள்ளாகி கயிறுகளால கட்டப்பட்டு இப்போ புலிகேசி முன்னாடி நிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதன் யாரு அப்படின்னா குண்டோதரன். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சவர் தான். ஆனா முன்னாடி இருந்த மாதிரி ஒரு முரட்டு பட்டிக்காடு மாதிரி இல்லாம நாகரிகமான உடை அணிஞ்சிருந்தாரு. புலிகேசி யாருவேன் அப்படின்னு கோவப்படுறதெல்லாம் கேட்டு கூட கொஞ்சம் கூட மன கலக்கமே அடையல குண்டோதரன். குண்டோதரனை எதுக்காக புலிகேசி முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாங்க, அவர் என்ன செஞ்சாரு, இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது தெரிஞ்சுக்கலாம்.